இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மூவரின் மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் மூவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் மூவரையும் விடுதலை செய்வது அல்லது மன்னிப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பில் சாந்தன், பேரறிவாளன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு 1998 ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோர் தங்களது கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலிப்பதில் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமது தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்குமாறும் உத்தரவிட வேண்டுமாறும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை பிப்ரவரி 4 விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. கடந்த ஜனவரி 21 மற்றொரு வழக்கில் கருணை மனுவை பரிசீலிப்பதில் தேவையற்ற தாமதம் செய்ததால் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை மேற்கோள் காட்டியே முருகன் உள்ளிட்ட மூவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் மனுதாரர்களின் கோரிக்கையை கடுமையாக எதிர்த்த மத்திய அரசு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க மத்திய அரசு அளவுக்கு அதிகமான தாமதம் எதையும் செய்யவில்லை. இந்த வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் இதுவரை தங்கள் செயலுக்காக சிறிதும் வருந்தவில்லை என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கின் குற்றவாளியாக காணப்பட்ட முருகனின் மனைவி நளினிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ராஜீவ்காந்தியின் மனைவி சோனியா காந்தியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இந்திய உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. மரண தண்டனை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்த தீர்ப்பு வழிவகுக்கும். மரண தண்டனையை தவிர்ப்பதற்கு இது மற்றும் ஒரு படியாகும். பல தசாப்தமாக தூக்கு கயிற்றின் நிழலில் தாங்க முடியாத சித்திரவதைக்குள்ளான நிலையில் வாழ்ந்தவர்கள் பயங்கரமான முறையில் கொலை செய்யப்படும் மரண தண்டனையின் காட்டுமிராண்டித்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை இந்த தீர்ப்பு அங்கீகரிக்கின்றது. இந்திய சட்டத்திலோ சர்வதேச சட்டத்திலோ கைதிகள் அனுபவித்த உளவியல் பாதிப்புகளின் வடுக்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை என நீதிமன்றம் கூறியுள்ளது. அதனால் தமக்கு ஏற்பட்ட குறிப்பான பாதிப்பை கைதிகள் நிரூபிக்க வேண்டும் என்ற வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. 23 வருஷமா இந்த நிம்மதிக்காக நான் வீதி வீதியா அலைஞ்சிருக்கேன். எந்த தப்பும் செய்யாம என் பையன் 23 ஆண்டு காலம் சிறையில் இருக்கான். அது எல்லாருக்குமே தெரியும். நாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எப்பவுமே எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தா நான் கண்ட பலன். அதனாலதான் இன்னைக்கு கூட நான் ரொம்ப படபடப்பா இருந்தேன். என் வேதனை இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொலைக்கும் என் மகனுக்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு வாக்குமூலம் வாங்கின தியாகராஜனே சொன்ன பின்னாடி என் மகன் விடுதலை ஆவான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி எந்த வார்த்தையும் இதுல இல்லன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்புல மேற்கொண்டு அவனோட விடுதலைக்கு முயற்சி செய்யறதா இல்ல இன்னும் இந்த தீர்ப்பு ஒழுங்கா எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி என் மகன் விடுதலை அப்படின்ற வார்த்தை வருதா அப்படின்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நான் தொடர்ந்து மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுப்பேன்.